அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது ஜோதிடத்தின்படி பிப்ரவரி மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் நிலைகளை மாற்றங்களை ஏற்படுத்தி பல்வேறு சுப யோகங்களை உருவாக இருக்கின்றன. அவ்வாறு உருவாகக்கூடிய யோகங்களின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் காணப்படும். முக்கியமாக பிப்ரவரி மாதத்தில் 4 மங்களகரமான ராஜயோகம் உருவாக இருக்கிறது. அதில் சுக்கிரன் மற்றும் புதனின் சேர்க்கையால் லட்சுமி நாராயண ராஜயோகமும், சுக்கிரன் மற்றும் சூரியனின் சேர்க்கையால் சுக்கிராத்திய ராஜயோகமும், செவ்வாய் மற்றும் சூரியன் சேர்க்கையால் ஆதித்ய மங்கள ராஜயோகம் மற்றும் புதன் சூரியன் சேர்க்கையால் புத ஆதித்ய ராஜயோகம் போன்றவை உருவாக இருக்கிறது. இந்த 4 ராஜயோகங்கள் ஒரே மாதத்தில், அதுவும் பிப்ரவரியில் சுமார் 200 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாக இருக்கின்றன. இப்படி உருவாகக்கூடிய ராஜயோகங்களின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார்கள். இப்போது இந்த பிப்ரவரியில் உருவாகக்கூடிய 4 ராஜயோகங்களால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதலாவதாக கன்னிராசி. பிப்ரவரியில் உருவாகக்கூடிய 4 ராஜயோகங்களால் கன்னிராசிக்காரர்கள் நீதிமன்ற வழக்குகளில் ஒரு நல்ல வெற்றியை பெறுவீர்கள். தொழிலதிபர்களுக்கு வருமானத்தில் நல்ல உயர்வை காண்பீர்கள். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். வேலையை மாற்றும் எண்ணம் இருந்தால் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும். பல வழிகளில் இருந்து பணம் தேடி வர போகிறது. மேலும் குரு பகவான் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் ஜூன் 1ஆம் தேதி வரை இருக்கிறார். இது வேலை மாற்றம், பதவி உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகளுக்கு ஏற்ற காலமாக இருக்க போகிறது. உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். மேலும் ஜூன் 2 முதல் அக்டோபர் 30 வரை உங்கள் வாழ்க்கைக்கு பொற்காலம் என்றே சொல்லலாம். குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு மாறுகிறார். 11ஆம் வீட்டில் உச்ச குரு இருப்பது மிகப்பெரிய தனயோகம். நீண்ட கால ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கப் போகிறது. ராகு பகவான் கும்பராசியில் டிசம்பர் 6ஆம் தேதி வரை சஞ்சாரிக்கின்றார். 6ஆம் வீட்டில் ராகு இருப்பது ஒரு வரப்பிரசாதம். இது உங்களுக்கு சத்ரு ஜெயம் தரக்கூடிய அமைப்பு. ஆனால் சனி பகவான் மீன ராசியில் ஆண்டு முழுவதும் இருக்கிறார். இது கண்டக சனி காலமாகும். 7ஆம் இடம் என்பது களத்திரம் மற்றும் கூட்டாளிகளை குறிக்கக்கூடியது. இங்கே சனி இருப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். கேது பகவான் 12ஆம் வீடான சிம்ம ராசியில் இருக்கிறார். இது ஆன்மீக ஈடுபாட்டை அதிகரிக்கும். தூக்கம் குறையலாம். டிசம்பர் 6ஆம் தேதி அன்று ராகு 5ஆம் இடத்திற்கும் கேது 11ஆம் இடத்திற்கும் மாறப்போகிறார்கள். இது குழந்தை பாக்கியம் மற்றும் பூர்வீக சொத்து விஷயங்களில் மாற்றங்களை கொண்டு வரும். உங்கள் தொழில் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்க போகிறது. ஜூன் 1 முதல் 1ஆம் தேதி வரை 10இல் குரு இருப்பதால் வேலைகள் நல்ல பெயர் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் வேலையை பாராட்டுவார்கள். நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கும். தலைமை பண்பு வளரும். ஜூன் 2 முதல் அக்டோபர் 30 வரை சம்பள உயர்வு, போனஸ் மற்றும் அதிகமான சலுகை கிடைக்கப் போகிறது. பெரிய நிறுவனங்களில் வேலை தேடுபவர்களுக்கு இது சரியான நேரம். உங்கள் தொடர்புகள் விரிவடையும். 6இல் ராகு இருப்பதால் அலுவலகத்தில் உங்களுக்கு போட்டியாக நினைப்பவர்கள் தோற்று போவார்கள். சுய தொழில் செய்பவர்களுக்கு இது வளர்ச்சியான ஆண்டாக இருக்க போகிறது. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். போட்டி நிறுவனங்களை விட நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். அடுத்ததாக மேஷராசி. மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு பிப்ரவரியில் உருவாகக்கூடிய 4 ராஜயோகங்களால் மேஷராசிக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்க போகிறது. அதாவது வருமானத்தில் கணிசமான உயர்வு ஏற்படும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகவும் வாய்ப்பிருக்கிறது. புதிய வேலை மற்றும் தொழிலை தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த மாதத்தில் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும்.
பங்கு சந்தை, லாட்டரி போன்றவற்றில் முதலீடுகளை செய்தால் நல்ல லாபத்தை பெறலாம். மொத்தத்தில் நிதி ரீதியாக பிப்ரவரி மாதம் மிக மிக அற்புதமாக இருக்க போகிறது. மேலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. மிக முக்கியமாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான மீன ராசியில் பிரவேசிக்கின்றார். ஜோதிட ரீதியாக இது உங்களுக்கு 7.5 சனியின் ஆரம்பமாகும். இது சற்று கலக்கத்தை ஏற்படுத்தினாலும் கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்தில் 11ஆம் வீட்டில் ராகு இருப்பது உங்களுக்கு அபரிமிதமான லாபத்தை கொடுக்க போகிறது. மேலும் 4ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சம் பெறுவது உங்களுக்கு சொந்த வீடு, வாகனம் மற்றும் தாயாரினுடைய ஆசீர்வாதத்தையும் வழங்குவார். மேலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒழுக்கம், பொறுமை மற்றும் சிக்கனத்தையும் எதிர்பார்க்கிறது. தூக்கமின்மை, தேவையற்ற செலவுகள், பழைய கடன்கள் அல்லது மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் ஆகியவை அனைத்துமே விட்டு விலகும். ஆன்மீக சுற்றுலா, தர்ம காரியங்கள் போன்றவற்றை செய்வீர்கள். மேலும் குருவின் பார்வை இப்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய கவசமாக இருக்க போகிறது. ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் 3ஆம் வீட்டில் இருப்பார். ஆனால் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் மாற்றம் ஜூன் 2 அன்று நடக்க இருக்கிறது. குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு மாறுகிறார். அக்டோபர் 30 வரை நீடிக்கக்கூடிய இந்த ராஜயோக காலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி, புதிய சொத்து வாங்குதல் மற்றும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றியை கொடுக்க போகிறது. அக்டோபர் 31 முதல் குரு பகவான் சிம்ம ராசிக்கு மாறப்போகிறார். இது குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்து மற்றும் குலதெய்வ அருளை பெற்றுக் கொடுக்கும். ராகு மற்றும் கேது கிரகங்களும் முக்கிய மாற்றங்களை கொடுப்பார்கள். ஆண்டின் பெரும் பகுதி ராகு பகவான் கும்ப ராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் இருக்க போகிறார்கள். 11ஆம் இடத்து ராகு உங்களுக்கு பெரிய பணவரவையும், மூத்த சகோதரர்களினுடைய ஆதரவு மற்றும் நீண்ட நாளைய ஆசைகளையும் நிறைவேற்றுவார். டிசம்பர் 6 அன்று ஒரு பெரிய மாற்றம் நிகழும். அதாவது ராகு பகவான் மகர ராசிக்கும் கேது பகவான் கடக ராசிக்கும் மாறப்போகிறார்கள். இது உங்களுக்கு வேலைகள் திடீர் பொறுப்புகளையும் இடமாற்றத்தையும் உண்டாக்கலாம். மேலும் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் ஆண்டின் தொடக்கத்திலேயே தன்னுடைய உச்ச வீடான மகரத்தில் பலமாகவும் அமர்வது உங்களுக்கு தைரியத்தையும் தொழில் வெற்றியையும் கொடுக்க போகிறது. அடுத்ததாக கும்பராசி சேர்ந்தவர்களுக்கு பிப்ரவரியில் உருவாகக்கூடிய 4 ரோஜ யோகங்களால் உங்களுக்கு மங்களகரமானதாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் வழக்கத்தை விட தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். திருமணமானவர்களினுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகிறது. காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். பணியிடத்தில் செயல்திறன் மேம்படும். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடிய போகிறது. நிதி நிலைமை வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். முக்கியமாக நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் 5ஆம் வீடான மிதுன ராசியில் இருக்கிறார். இது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இது குழந்தைகளால் மகிழ்ச்சி, ஆன்மீக ஈடுபாடு மற்றும் நல்ல ஆலோசனைகளை கொடுக்க போகிறது. மேலும் ஜூன் 2 முதல் அக்டோபர் 30 வரை குரு பகவான் 6ஆம் வீடான கடகராசியில் உச்சம் பெறுகிறார். 6ஆம் வீட்டில் குரு மறைந்தாலும் அவர் உச்சம் பெறுவது இது விபரீத ராஜயோகத்தை உண்டாக்கும். இது கடன், நோய், எதிரிகளின் தொல்லைகளை அளிக்கப் போகிறது. சக்தி வாய்ந்தது. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மேலும் அக்டோபர் 31ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் 7ஆம் வீடான சிம்ம ராசிக்கு மாறுகிறார். இது கேதுவுடன் சேரப்போகிறார். இது ஆன்மீக தெளிவையும் திருமணம் வாழ்வில் ஏற்பட்ட காயங்களை ஆற்றும் வாய்ப்புகளையும் கொடுக்க போகிறது. மேலும் டிசம்பர் 6 அன்று ராகு பகவான் 12ஆம் இடத்திற்கும் கேது பகவான் 6ஆம் இடத்திற்கும் மாறப்போகிறார்கள். இது 2027இல் உங்களுக்கு விடிவு காலம் பிறக்கப் போவதற்கான ஒரு அறிகுறி ஆகும். தொழில் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போல இருக்கலாம். ஒன்றில் ஜென்ம ராகு இருப்பதால் நீங்கள் அவசரப்பட்டு வேலையை விட தோன்றும். மேலதிகாரிகளுடன் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரலாம். எதற்குமே பிரயோஜனம் இல்லையே என்ற எண்ணமும் தோன்றும். ஆனாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு பக்கபலமாக ஜூன் 2 முதல் அக்டோபர் 30 வரை 6இல் உச்ச குரு இருக்கிறார். இந்த விபரீத ராஜயோகம் உங்களுக்கு அலுவலகத்தில் உள்ள எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தியை கொடுக்க போகிறது. உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழிச்சொற்கள் நீங்கும். மறைமுக எதிர்ப்புகளும் காணாமல் போகும். மேலும் ஆண்டு தொடக்கத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவதால் திடீர் வேலை மாற்றங்கள் அல்லது வெளிநாட்டு வாய்ப்புகள் வரலாம். மொத்தத்தில் 2026 உங்களுக்கு சுலபமான வெற்றி தரக்கூடிய ஆண்டு அல்ல. நிலைத்து நின்ற போராடி ஜெயிக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது. வியாபாரிகளுக்கு கவனமாக இருக்க வேண்டும். 2இல் சனி இருப்பதால் பணப்புழக்கம் சற்று அதிகமாக இருக்கும். வரவுக்கு மீறிய செலவு வரலாம். ஆனால் ஜூன் அக்டோபர் காலகட்டத்தில்
6ல் உச்சகுரு இருப்பதால் வங்கிக் கடன் கிடைத்து தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சட்ட ரீதியிலான அனைத்து பிரச்சனைகளும் தீரும். பொருளாதார ரீதியாக இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக இருக்க போகிறது. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.